الحمد لله الحمد لله على كل حال. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் வாய்ப்பை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீகையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இந்திய திருநாட்டை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பையும் வெற்றியையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் பிறருக்கு நோவினை தராமல் இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைருக்கும் மை யுர்ஜா ஹைருஹு, ஒருவர் இருக்கிறார், அவரை குறித்து நல்லமல் செய்வார், நல்லது செய்வார் என்று ஆதரவு வைக்கப்பட்டால், வயுமினு ஷர்ரஹு, அவர் எந்த தீங்கும் செய்ய மாட்டார் என்று நம்பிக்கை ஏற்பட்டால் அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை குறித்து பிற மனிதருக்கு எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. இவர் தீங்கு செஞ்சிருவார், நமக்கு இடையூறு செய்வார் என்கிற எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. அவர்தான் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கு பார்க்கிறோம், கடையில் முதலாளி வராருன்னு சொன்னேன், ஸ்டாஃபுக்கெல்லாம் என்ன செய்யும், ஒரே பதட்டமாக இருக்கும். ஏதாச்சும் சொல்லுவார், ஏதாச்சும் கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஒரு முதலாளி வருகிறார், ஒரு மேனேஜர் வராரு, ஹெச்எம் வராரு, சிஓ வராரு அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, இவர் நமக்கு தீங்கு செஞ்சிருவாரோ, ஏதாச்சும் கேட்டுருவாரோ, திட்டுவாரோங்கிற பயம் இருக்கக்கூடாது. மரியாதை இருக்கலாம், மரியாதை வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, மரியாதை கொடுப்பாங்க, சஹாபாக்கள் அன்பு செலுத்துவாங்க, மரியாதை செலுத்துவாங்க, இது வேறு. ஆனால் பயம் காரணமாக ஏதாவது சொல்லிடுவாரோ, ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்னு பயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் சிறந்த மனிதர் கிடையாது. யாருக்கும் எந்த விதமான தீங்கும் தரக்கூடாது. அதாவது சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, முஸ்லிம் என்பதற்கு டெஃபினேஷன் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்று சொன்னால் பிற மனிதனுக்கு நாவினாலோ கரத்தாலோ தீங்கு தராதவர் என்பதாக நபிகளும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தால் யாருக்கும் எந்த விதத்திலேயும் தீங்கு தராமல், நோவினை தராமல், நம்முடைய கரத்தாலோ நாவினாலோ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தால் அவர் சிறந்த மனிதர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு மருவான் என்கிற அரசருடைய காலம், அர்வா என்கிற ஒரு பெண்மணி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க அரசர் மருவான்கிட்ட. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருன்னா, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருத்தர். அந்த சஹாபியை குறித்து அர்வா என்கிற பெண்மணி ஒரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய நிலத்தை அபகரித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க மருவான்கிட்ட. மருவான் அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்களை குறித்து தவறாக பேசாதமா, அப்படிதான் செய்ய மாட்டாங்க அப்படின்னு மருவான் சொல்கிறாங்க. இது குறித்து நீங்கள் விசாரிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், மஸ்ஜிதுக்கு முன்னாடியில் போய் என்ன செய்வேன், கூச்சலிடுவேன், சப்தமிடுவேன், இதை குறித்து நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி கோரிக்கை வைக்கிறாங்க. நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அங்குர் அப்துல்லா என்கிற
நபர்களிடம் என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. மருவான்கிட்ட சொன்னது மாதிரியே ஊரினுடைய மிக முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய அம்ரு அவங்கள்ட்டையும் அப்துல்லா அவங்கள்ட்டையும் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய சொத்தை, என்னுடைய நிலத்தை சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபகரித்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சயீத் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட வர்றாங்க. கேட்டாங்க, இந்த பெண்மணி உங்களை குறித்து இப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் அடுத்தவரின் நிலத்தை அபகரித்து கொள்கிறாரோ, ஒரு இடத்தை எடுத்து கொள்கிறார்களோ அநியாயமாக, அவருக்கு நாளை கியாமத் நாளில் எப்படி தண்டனை கொடுக்கப்படும் என்று சொன்னால் 7 பூமியை அவருடைய கழுத்திலே தொங்கவிடப்படும். அவர் எவ்வளவு அபகரித்தாரோ அவ்வளவு பகுதியை அது 7ஆக ஆக்கப்பட்டு 7 பூமியாக ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்தில் மாலையாக அணிவிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன் என்று காதை பிடிச்சு காட்டினாங்க. அப்படி இருக்கும்போது நான் அபகரிப்பேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக நான் கேட்டிருக்கிறேன், நிலத்தை அபகரித்தால் இவ்வளவு பெரிய தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னை குறித்து இந்த பெண்மணி பொய் சொல்லுகிறாள் என்பதாக சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சயீத் ரலியல்லாஹு மனசால ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, இந்த பெண்மணி என் மீது ஒரு பொய் சொல்லி இருக்கிறாள், எனவே அவளுடைய கண்ணை அல்லாஹ் குருடாக ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு மிக உயர்ந்த சஹாபியை குறித்து, ஒரு நல்ல மனிதரை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை அந்த பெண்மணி ஏற்படுத்தியதுனால அந்த பெண்மணி மீது பத்வா செஞ்சாங்க. அந்த பெண்மணிக்கு கண்ணு குருடா போச்சு. ஏன்னா அந்த அம்மா தான் போய் சொல்லியிருக்கிறாங்க. சயீத் ரலியல்லாஹு அவர்கள் உண்மையிலே அது போன்ற எந்த நிலத்தையும் அபகரிக்கவில்லை. பிற்காலத்தில் அங்குள்ள மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாராவது பொய் சொன்னால் மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, நான் என்ன செஞ்சிருவேன், பத்வா செஞ்சிருவேன். அப்புறம் அருவா என்கிற பெண்மணிக்கு எப்படி கண் குருடா போச்சோ அது போல உனக்கு கண் குருடா போயிடும், எனவே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுவாங்க. அந்த அளவுக்கு பிரபலமாக ஆணி போனது. எனவே யாருக்கும் தீங்கு தரக்கூடாது. இந்த சம்பவத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு பெண்மணி நல்லவர்கள் குறித்து தவறான செய்தியை பரப்பிடுகிறாள். எனவே யாரை குறித்தும் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த விதத்திலையும் தீங்கு தரக்கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிம் என்று சொன்னால் நாவினாலோ கரத்தாலோ யாருக்கும் தீங்கு தரக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை குறித்து நிம்மதியாக இருக்கணும், அச்சமற்று இருக்க வேண்டும், பயம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் வரார் என்று சொன்னால் அவரை குறித்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த பயமும் வரக்கூடாது. அவர் வந்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சார், அவர் நம்மிடத்து வருகிற போது அவரை குறித்து எந்த பயமும் இருக்கக்கூடாது. அவர் மீது நல்லது ஆதரவு வைக்கப்பட்டால் அது செய்வார் அவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, அழகான ஒரு ஆடை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து தச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்தாங்க. அப்படி வந்தப்போ அந்த ஆடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. சஹாபாக்கள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதுவும் இந்த ஆடை போடும்போது இன்னும் கூடுதலாக அழகாக தெரிகிறாங்களே அப்படி சந்தோஷப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த ஆடை வேணும் தாங்கன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மறு பேச்சே பேசலை, நேராக வீட்டுக்கு போனாங்க. வேறு ஆடையை மாற்றி கொண்டு வந்து அந்த புது ஆடையை கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா என்கிற வார்த்தையை, இல்லை என்பதை கலிமாவில் தவிர வேறு எந்த நேரத்திலையும் சொன்னது கிடையாது. அது உங்களுக்கு தெரியும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஒரு உதவின்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, செஞ்சிருவாங்கன்னு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. அப்படியே அந்த ஆடையை போய் கேட்டீங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நான் போட்டுக்கிறதுக்காக வேண்டி கேட்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய முபாரக்கான உடல் அந்த ஆடையில் பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆடை கஃபனாக நான் அணிய வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ஆடையின் மூலமாக நான் கஃபனாக அந்த ஆடை எனக்கு வர வேண்டும். அதுக்காக அந்த ஆடையை கேட்டேன்.
நான் வேற எதுக்கும் நான் கேட்கல சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க. அதே போல கஃனாக அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை அவங்கள்ட்ட முன்வைக்கப்பட்டா அவர்கள் அதை செய்வார்களோ, அதுபோல ஒரு முஃமின் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல விஷயத்தை ஆதரவு வைக்கப்பட்டால் அது செய்யணும். அதே போல அவரை குறித்து எந்த விதமான அச்சமோ தீங்கோ யாருக்கும் வரக்கூடாது. அவர்தான் சிறந்த மனிதர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த மனிதராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.